எல்லாரும் மைக்க மியூட் பண்ண விளங்கும். உங்களுக்கு ஹெல்த் டெக்னிக்கா இருக்கும் நினைக்கிறேன். நம்மளுக்கு டைமும் போதாது. இங்க இது ரெக்கார்டிங்ல இருக்குது. நீங்க மேக்சிமம் கவனிச்சு கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா நான் இதை வந்து ஹெட்பட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன், யூடியூப்ல போட்டு விடுறேன். அதுல பார்த்து கொள்ளலாம். நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்க வேணும், அதை முடிப்போம். திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து நான் இதை ஒரு கதைக்க போறேன், அவதானிச்சு இடையில போன் எல்லாம் எடுக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. ஐயோ, திரும்ப ஆரம்பிக்கோங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க பார்க்க இருக்கிற விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவது வினாக்குரிய சில எதிர்ப்பு கூறல்கள். இப்ப இதுவரைக்கும் வந்த பகுதியை நான் தவிர்த்து விட்டுட்டு இனி வரக்கூடிய பகுதிகளில் மிக முக்கியமானது எதுன்னு சொல்லி தெரிவு செய்து அதுல ஒரு சில மாதிரி வினாத்தாள்களை தயாரிச்சிருக்கிறேன். அதுல முதலாவது பேப்பர்ல நான் கவிதை பகுதிக்காக தெரிவு செஞ்சுக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தொண்டு என்று சொல்லப்படுற கவிதை. தொண்டு என்ற கவிதையை எழுதினவது வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீலாவணன். அவர் பெரிய நீலாவணையை புறப்படமாக கொண்டவர். இவரை கே சின்னதுரை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவர் தொடர்பான விடயங்களை நம்ம செகண்ட் பார்ட் இரண்டாவது வினாத்தாளுக்குரிய பயிற்சி செய்யும் போது அங்க பெரியார்கள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு, அதை படிப்பிக்கும் போது நான் இவரை பற்றி மேலதிகமான சில விடயங்களை உங்களுக்கு சொல்றேன். அதை எப்படி நாங்க இலக்கு அவர் கட்டுரை பகுதிக்குரிய மாதிரி எப்படி அதை இலக்குவாணிகளை வச்சு சொல்லலாம் என்றதுக்கான சில ஐடியா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த இரண்டாவது வினா தொடர்பாக நான் கிடைக்கிற விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு கவிதை பகுதியும் ஒரு உரை பகுதியும் தராங்க. இந்த உரை பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க அந்த இடத்துல போயிட்டு டிசைட் பண்ணி கொள்ளலாம். அதுக்குள்ள கீழே இருக்கிற கேள்வியை வாசிச்சு பார்த்து இது இலகுவா இருந்தீங்கன்னு சொன்னா அது செய்யலாம்னு அங்க முடிவு பண்ணி கொள்ளலாம். நம்ம அது எங்க இருந்து தெரிவு செய்யப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற 5 சிறுகதைக்குள்ள இருந்து அல்லது 6 கட்டுரைக்குள்ள இருந்து அல்லது ஒரு நாவல் ஒரு நாடகம் இருக்கு எங்களுக்கு, அதுக்குள்ள இருந்து தெரிவு செய்யலாம். இது ஒரு பெரும் பகுதியா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறத விட இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவிதைகள் எங்களுக்கு 10 கவிதைகள் தான் இருக்கு. இந்த 10 கவிதைகளையும் எங்களுக்கு தெளிவென்று சொன்னால் அதுல கேள்விகள் நாங்க எப்படி அணுகிக் கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க இலகுவா இதுக்கு எங்களை தயார் பண்ணி கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கவிதை எடுத்துக்கிறோம், தொண்டு என்ற இந்த கவிதையை நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப கவிதைகள்ல கேள்வி கேட்கும் போது எப்படியான கேள்விகள் அங்க வரும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா நேரடியான கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்க இலகுவா பதில் சொல்லிடுவீங்க. இந்த கவிதை எல்லாருக்கும் தெரியும், நம்ம திரும்ப படிக்க போறோம். நான் சொல்ற ஒரு வார்த்தைகளையும் தெளிவா கவனிச்சு கொண்டிருக்கணும். இறுதி வரைக்கும் நான் என்ன கதைக்கிறேன்றதை நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல ஐடியாக்கள் எல்லாம் வரும். இதை நமக்கு எளிமையா செய்யலாம்னு சொல்லி இலகுவான பகுதி தான். இப்ப இங்க கேள்விகள் எப்படி வினவப்படும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா 2 பிரிவுல, ஒண்ணு வந்து கவிதையினுடைய அமைப்பு அடிப்படையா வச்சு கொண்டு வினவலாம், இன்னும் ஒன்று அதனுடைய உள்ளடக்கத்தை அடிப்படையா வச்சு கொண்டு வினவலாம். இப்போ உள்ளடக்கத்தை அடிப்படையா வச்சு கொண்டு கேள்வி கேட்டாங்க என்றால் அதுக்கு நீங்க இலகுவா விட கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கவிதைகள்ல வந்து சூழல் வர்ணனை, விலங்குகள் பற்றிய வர்ணனை, பறவைகள் பற்றிய வர்ணனை இப்படி சொல்லி கேட்டா அது கவிதைக்குள்ளே இருக்கிறது தேடி எழுதுற விஷயமா இருக்கும். ஆனால் அதனுடைய உருவ ரீதியான கேள்விகள் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சிலருக்கு வந்து அது குழப்பமா இருக்கும், அப்படி எழுதுறன்னு சொல்லி தெரியாது. இதனுடைய கருவை சொல்ல சொன்னால், இதனுடைய மொழிநடையை சொல்ல சொன்னால், இதுல கவிஞர் கையாண்டிருக்கிற உத்திகளை சொல்ல சொன்னால் சில வேளைகள்ல தடுமாற்றம் வரும். அப்ப இத எப்படி எழுதுறதுதான் நாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு இலக்கிய படைப்புக்குள்ளையும் வந்து நாங்க அணுகும் போது இப்ப சாதாரணமா மற்றவங்களை எல்லாம் வாசிக்கும் போது ஒரு கவிதையை வாசிக்கிறாங்க என்றால் அந்த கவிதையில இருக்கிற சுவை அது தருகின்ற இன்பத்தை அனுபவிக்கிறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஆனா நாங்க நாங்க அதை அணுகும் போது அதனுடைய கரு, அதுல புலவர் கையாண்டிருக்கின்ற உத்திகள், அதனுடைய மொழி நடை இப்படி என்று பல்வேறு விடயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. இப்ப நாங்களும் அது தொடர்பாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த கதையை கொஞ்சம் நீங்க தெளிவா அவதானிச்சீங்கன்னு சொன்னா இந்த கதை என்னத்தை விளக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியுது. ஒரு இடம், அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிச்சம் வறட்சியான ஒரு இடம். அங்க மழை பெஞ்சுன்னு சொன்னால் அந்த மண் வந்து நீரை முழுமையாக உறிஞ்சி போடும். உறிஞ்சியது போக மிச்சமா இருக்கிற நீர் வந்து வெள்ளமாக பெருக்கெடுத்தா அது அந்த விவசாய மக்களுடைய பயிர்கள் எல்லாம் பாதிக்கும் என்று சொல்லி அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா கடல் வரைக்கும் வந்து ஒரு சிறிய நீரோடைய உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த நீரோடைய எப்ப பார்க்கும் போது அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நீரோடைக்குள்ள நீர் கிடையாது, மணல் தான் வார்த்தை இருக்கு. இப்ப நீரோடைக்குள்ள மணல் இருக்கு.
எதை காட்டுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வறட்சியை காட்டுது. அங்க புற்கள் வளர்ந்து இருக்கு, வெள்ளரகு வளர்ந்து இருக்குது. ஆனால் அது வாடி போயிருக்குது. அதனுடைய குருத்துகள் கூட கருகி போயிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த புல்லை ஒரு பசு சாப்பிடுது. சாப்பிட்டு அது ஓய்வெடுத்து கொண்டிருக்கு. பசு சாப்பிட்டதும் ஓய்வுல இருக்கு. அந்த பசு ஓய்வுல இருக்கிற நேரம் பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2 காகங்கள் அந்த இடத்துக்கு வருது. அண்டங்காகங்கள் 2 அந்த பசுவினுடைய பசு ஓய்வெடுக்கின்ற அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கு. வந்த அந்த பறவைகள், அந்த காகங்கள் பாத்தீங்கன்னா அந்த பசுவோடு பழகுது. அதுல ஏறி இறங்கி விளையாடுது. இந்த 2 காகங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று, இவங்க ஒரு குடும்பம் என்று சொல்லி எங்களுக்கு பின்னால சொல்றாங்க. இவங்க யார் எங்க இருக்கிறாங்க என்பதை எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. சுடலையில சலவை தொழிலாளிகள் துணிகளை சலவை செய்கின்ற அந்த கேணிக்கு பக்கத்துல இருக்கின்ற ஆலமரத்துல தான் இவங்க கூடு கட்டுறாங்க. அங்கதான் இவங்க அதுக்குத்தான் இவங்க இப்ப குச்சிகளை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேடி இருக்கிற குடும்பம் தான் இந்த பசுமாட்டின் அருகில காதல் விளையாட்டுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வேளையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் சில சம்பவங்களை அந்த கவிஞர் விளக்கி இருக்கிறார். ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பசுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கு. ஒண்ணு கொசுவினால் கிடைக்கக்கூடிய இடைஞ்சல், அதை தன்னுடைய வாழை வச்சு அதை விரட்டி கொள்ளும். அடுத்தது அந்த வால் மயில இருக்கின்ற பேன்களாலே அதுக்கு இன்னும் ஒரு தொல்லை இருக்கு. அந்த பேன்களை இந்த காகங்கள் கொத்துவதாக பொறுக்குவதாக அந்த கவிதையில புலவர் அந்த கவிஞர் சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த வால்ல இருக்கிற அந்த பேன்களை காகங்கள் பொறுக்கி கொண்டு இருக்குது. அப்படி பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த காகங்களை இந்த பசுமாடு கோபம் கொண்டு எழுந்து விரட்டுவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி விரட்டின உடனே செய்த தொண்டுக்கு சிறிதும் கூட நன்றி இல்லாத மாடு என்று சொல்லிட்டு இந்த காகங்கள் பறந்து போய் கொண்டிருக்கக்குள்ள இந்த ஆசிரியரும் தன்னை ஒரு பாத்திரமா கொண்டு வரார். அவர் பார்க்கிறார், அந்த காகங்களை பார்த்த போது அந்த காகங்களினுடைய சொண்டுகள்ல அந்த பசுவினுடைய வால்முடி இருக்குது. அப்ப தொண்டராகிய உங்களுடைய சொண்டுல பசுவினுடைய வால்முடி என்னன்னு சொல்லி இவர் வினாவும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் அது தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து கொண்டு சிரிக்குது. இப்படி ஒரு சிறிய கதையை ஒன்றை இந்த கவிதைக்குள்ள சொல்லியிருக்கிறார். இப்ப வெளிப்படையா பார்க்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் அருமை பொருட்களை வச்சுக்கொண்டு ஒரு நிகழ்வை, ஒரு நடத்தைய, ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ஆனா இந்த கவிதைக்குள்ள பாருங்க, ஆழமா பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்ப இந்த பசுமாடை நீங்க சாதாரண மக்களாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மக்களினுடைய வாழ்க்கையில பல இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற சிலராக நீங்க அந்த கொசு மற்ற அந்த பேன்களை நினைச்சு கொள்ளுங்க. அடுத்தது இவங்களுக்கு தொண்டு புரிகிற மாதிரி, இவங்களுக்கு ஏற்பட்டுகிற அந்த இடையூற களைகிற மாதிரி வாரவங்க தான் இந்த காகங்கள் என்று சொல்லி நினைச்சு கொள்ளுங்க. வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு சொன்னா இந்த காகங்கள் அந்த பசுக்கு தொண்டு செய்யற மாதிரி எங்களுக்கு விளங்குது. தொண்டு செய்ய வந்தவங்களுக்கு இந்த மக்கள் தன்னுடைய எதிர்வினை ஆற்றது சும்மா வெளிப்படையா பார்க்கிறவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ற மாதிரி அந்த ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப இது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்க தொண்டரண்ட போர்வையில சுரண்டல்கள்ல ஈடுபடுறாங்க. இந்த சுரண்டல்கள்ல ஈடுபடுறவங்க சுயநலம் உடையவர்களாக இருக்கிறாங்க. பசுவினுடைய வாயில இருக்கிற பெண்களை பொறுக்கியது காகம், ஆனால் அது தொண்டு இல்ல, அதுல ஒரு சுயநலம் இருக்குது. என்ன சுயநலம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க ஆலமர கிளையில கூட அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கூட்டை அமைச்சு கொள்வதற்கு இவங்களுக்கு குச்சிகள் தேவை, பசுவினுடைய வால்முடி தேவை. இதெல்லாம் சேகரிச்சு கொண்டிருக்கிறவங்க அந்த முடிக்காக பசுவினுடைய வாயில இருக்கிற அந்த முடிகளை பிடுங்கி இருக்கிறாங்க. அதுல உண்டான வலியாலதான் பசு எதிர்வினையாற்றிருக்கு, அது கோபப்பட்டிருக்குன்றது நம்மளுக்கு விளங்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப கவிஞர் பாத்தீங்கன்னு சொன்னால் இயற்கையை பாடினார் என்று சொல்லி எங்களால சொல்லினார். இப்ப ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்றால் அதை உங்களை கவரும் வகையில நான் சொல்லணும். அப்பதான் நீங்க அதை கேட்பீங்க. அதே ஒரு உத்தியத்தான் ஒவ்வொரு இலக்கிய கர்த்தாக்களும் பயன்படுத்துவாங்க. ஒரு சிறுகதை ஆசிரியர் தன்னுடைய எழுத்துல இருக்கின்ற ஈர்ப்பின் மூலமாக வாசகர்களை கவர்ந்து கொள்வார். அதுல அவர் சொல்லுகின்ற விடயத்தை அவர் இறுதி வரைக்கும் வாசிக்க வேண்டும் என்றதுல தன்னுடைய
திறமை அவர் காட்டியிருப்பார். இங்க எங்களுக்கு நீலாவணன் சொல்ல வந்தது ஒரு விடயம்தான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு பல இன்னல்கள் விளைவிப்பவர்கள் காணப்படுறாங்க. சிலர் அவங்களுக்கு தொண்டு செய்யறது போல அவங்களை நெருங்குறாங்க, ஆனா சுயநலத்தோட அவங்க செயல்படுறாங்க. இந்த கருத்தை எங்களுக்கு நீலாவணன் சொல்ல வந்திருக்கிறார். அதை சொன்ன விதம் பாத்தீங்கன்னு சொன்னால் வாசகர்களை கவரக்கூடிய மாதிரியும் அவங்களுக்கு அந்த விளக்கத்தை எளிமையாக கடத்தக்கூடிய மாதிரியும் பல உத்திகளை கையாண்டிருக்கிறார். இதுக்காக பல குறியீட்டு பாத்திரங்களை அவர் பயன்படுத்துறார். அந்த குறியீடு தான் நாங்க பார்த்த பசு, நாங்க பார்த்த காகங்கள், நாங்க பார்த்த அந்த பேன், அந்த கொசு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க குறியீடாக பயன்படுத்தப்பட்டவை. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு விளங்கிட்டு சொன்னா இப்ப எங்களால அமைப்பு ரீதியான சில கேள்விகளுக்கு எங்களுக்கு விடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க 2019 வந்த பேப்பரை பாருங்க, 2020 வந்த பேப்பரை பாருங்க. இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவிதை பகுதியில கீழே 4 வினாக்கள் போட்டிருப்பாங்க. 4 வினாக்களுக்கும் 16 புள்ளி வழங்கி இருப்பாங்க. நீங்க அதை வாசிக்கும் போது அந்த நேரடி கேள்விகள் குறைவாகவும் கிரகிச்சு எழுதக்கூடிய கேள்விகள் அதுக்குள்ள அதிகமா இருக்கிறதையும் பார்த்திருப்பீங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி வெற்றி அடையலாம் என்று சொன்னா ஒரு கவிதைய ஒரு நாளைக்கு 10 கவிதையை முடிக்கிற அளவுல நீங்க ஈடுபடக்கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஒரு அதிகாரம் போட்டேன், இதை நீங்க ஒரு 2 நாள்ல முடிக்கிறது நல்லம் என்று சொல்லி சொன்னேன். முடிஞ்சாக ஒரே நாள்ல முடிக்கிறது உங்களுக்கு பயனா இருக்கும் என்று சொல்லி சொன்னேன். நீங்க 10 அதிகாரத்தை அனுப்புங்கன்னு சொன்னீங்க. உங்களோட ஆர்வம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தான் கொடுத்தீங்க. ஆனா 10 அதிகாரத்தை அனுப்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க 10ஐயும் ஒரே நாள்ல முடிக்க போறதும் கிடையாது தெரியும். இப்ப நான் அனுப்பினதை 2 நாள்ல முடிச்சாங்க இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் அதுல உங்களை பொருளை பார்க்க சொல்ல இல்லை. அதுல நீங்க குறளை மட்டும் பாடமாகுங்க. பொருள் நான் படிப்பிக்கும் போது மட்டும் நான் சொல்ல போற பொருளை நீங்க கவனிங்க. அதை வச்சுக்கொண்டு எப்படி எழுதுறதெல்லாம் நாங்க 3வது வினா செய்யும் போது அதை நாங்க பார்ப்போம். இப்ப இந்த கேள்வியும் அப்படித்தான். இப்ப எங்களுக்கு 4 வினாக்கள் இருக்கு என்று சொன்னா நாங்க ஒரு நாளைக்கு ஒரு கவிதை எடுத்துக்கொள்வோம். ஒரே நாள்ல ஒரே பகுதியை முழுமையா படிச்சீங்கன்னு சொன்னா இப்ப 10 கவிதை ஒரு நாள்ல தூக்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த கவிதை இதுக்குள்ள வருதுன்னு எல்லாம் தெளிவு ஒன்று இருக்காது. நீங்க இன்னைக்கு இந்த கவிதை மட்டுமே முடிவு பண்ணி கொள்ளுங்க. நான் இன்னைக்கு இதை மேக்சிமம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதனுடைய இந்த உள்ளடக்கத்துல இருந்தும் இதனுடைய அமைப்பு ரீதியில இருந்தும் இன்னும் சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மொழி நடைக்கு எப்படி நம்ம விடை அமைக்கிற இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம். அப்படியான தகவல்களை கவிதைக்குள்ளேயே குறிப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற விடயத்தை வச்சு கொண்டு நீங்க உங்களோட மொழி நடையில எழுத வேணும். இப்ப நான் இதனுடைய கரு என்று சொன்னா என்னன்னு சொல்லி சொல்றேன். அதை நீங்க குறிப்படுத்தி வைக்கிறீங்க. எழுதும் போது உங்களோட தனித்துவம் அதுக்குள்ள வெளிப்படணும். இப்ப எல்லாரும் விடை எழுதுறாங்கன்னு சொன்னாலும் அதுக்குள்ள கருத்து உண்டா இருக்கும். ஆனா எழுதுற அமைப்பு வேறுபடும். எங்களோட தனித்துவம் அதுக்குள்ள வெளிப்படும். மற்றவங்கள இருந்து நம்ம சிறப்பாக எழுதணும்னு சொல்லி விளக்கணும். அப்படி எழுதி படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறக்காது. ஒரு விஷயத்த நம்ம விளங்கிட்டு ஒரு ஆள் நோட்ஸ் அப்படியே வச்சு சப்பி துப்புறதை விட நம்ம அந்த விடயத்தை விளங்கிட்டு எழுதுறதுக்கு முயற்சி செய்தா அது மறக்காது. இப்ப நீங்க இன்றைக்கு செய்கிற வேலை இது என்று சொல்லியே முடிவு பண்ணிருங்க. நான் பெரும்பாலும் 9:30 இதை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுவேன். இப்ப கவிதையை நான் ஒரு தடவை உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிட்டேன். இப்ப நாங்க இது ஒரு எளிமையான கவிதை என்பதால எல்லா சொல்லுக்கும் எத்தனை தெரியாததுக்கு நீங்க குறிப்படுத்திக் கொண்டு போகலாம். இப்ப பாருங்க, இந்த தொண்டு என்ற தலைப்பினுடைய பொருத்தப்பாடு நான் இறுதியில சொல்றேன். வெம்பு மணல் உண்டு மிஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து பம்பும் மழை நீர் பயிர் அழிவு பண்ணும் என அஞ்சி கமக்காரர் ஆளியோடு கூட்டி விட்ட குஞ்சி நீரோடை குறுமணலே வார்த்திருக்கும். இவ்வளவும் ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, வெம்பு மணல் என்று சொன்னா வறண்ட மணல் என்று சொல்லி போடுறோம். உண்டு என்றத நாங்க திரவம் என்ற காரணத்தினால நீரை கருகி என்று சொல்லி சொல்ல போறோம். வறண்ட மணலானது பருகி மிஞ்சி என்று சொன்னால் மிஞ்சிய. வெள்ளம் என்றால் நீர் பெருக்கு. பெருக்கெடுத்து என்று சொன்னா பெருக்கெடுத்து, அது அப்படியே சொல்லலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து பம்பும் மழை நீர். பம்பும் என்று சொன்னால் பெறவும் என்று சொல்லி சொல்லுங்க.
பரவுகின்ற மழை நீரானது பயிர் அழிவு பண்ணும் என அஞ்சி என்றால் பயந்து பயிரை அழித்து விடும் என்று பயந்து யார்? கமக்காரர் என்று சொன்னார் விவசாயிகள். ஆழியோடும் கூட்டி விட்ட, ஆழி என்று சொன்னால் கடல் என்று சொல்லி பொருள், கூட்டி விடுற என்று சொன்னால் சேர்த்து விடுற என்று சொல்லி பொருள். கடலோடு சேர்த்து விட்ட குஞ்சி நீரோடை என்று சொன்னா இது பேச்சு வழக்கில் இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. மிகச்சிறிய என்றத இந்த குஞ்சு என்று சொல்லி சொல்றாங்க. குஞ்சு நீரோடை என்றால் சிறிய நீரோடை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். சிறிய நீரோடை குறுமணலை வார்த்திருக்கும் என்று சொன்னால், குறுமணல் என்று சொன்னால் சிறிய மணல் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். சிறிய மணல் தான் வார்த்திருக்கும் என்று சொன்னா படிந்திருக்கு என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க இதன் மூலமா ஒரு செய்தியை இந்த கவிஞர் சொல்ல வர. இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சூழல் எத்தகையது என்று பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட சூழல். வம்பு மணல் உண்டு. இதுல இருந்து பாருங்க, ஆழியோடு கூட்டி விட்ட குஞ்சி நீரோடை குறுமணலை வார்த்திருக்கும். இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் இதுக்குள்ள இருந்து தெளிவுபடுத்தப்படுது என்றால், இது ஒரு வறட்சியான இடம், இது ஒரு வறட்சியான சூழல் என்று காட்டுறாங்க. எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா, நீரோடைக்குள்ள இப்ப மணல் தான் இருக்கு என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடம் நீங்க குறிப்படுத்த வேண்டிய இடம். இந்த வறட்சியான சூழலை காட்டுறதுக்கு இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப நீரோடைக்குள்ள மணல் வார்த்தை இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு விவசாயிகள் வாழ்கின்ற சூழல் என்பதையும் நீங்க விளங்கி கொள்ளலாம். இங்க கமக்காரர் என்ற வார்த்தை பயன்படுத்திக்கிறாங்க. வெள்ளம் பெருக்கெடுத்தா இவங்களோட பயிரை அழிச்சு போடும் என்று சொல்லித்தான் இவங்க கடல் வரைக்கும் நீரோடைய வெட்டி விட்டிருக்கிறாங்க. அப்ப விவசாய குடிமக்கள் வாழ்கின்ற இடம் என்று தெரியும் எங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வறட்சியான சூழல் என்றது எங்களுக்கு விளங்குது. அடுத்தது வந்து பாருங்க, பாம்பாய் கடல் வரையும் பாயும் அந்த பள்ளத்தில். பாம்பாய் கடல் வரையும் பாயும் அந்த பள்ளம் என்று சொன்னா இங்க ஒரு அணிப்பிரயோகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பாம்பு போல கடல் வரைக்கும் என்று சொன்னா பாம்பு நகர்ந்து போகும்போது அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அது போல கடல் வரைக்கும் பாயும் அந்த பள்ளத்தில் என்று சொன்னால் முன்னொரு காலத்துல நீர் பாய்ந்து போன அந்த பள்ளம். எந்த பள்ளத்தை சொல்ல வராங்க என்றால் இந்த நீரோடைய சொல்ல வராங்க. இது கடல் வரைக்கும் இருக்குது. அதுல காட்சி எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பாம்பு போல வளைந்து நெளிந்து கடல் வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றதை காட்டுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாம்பு தெரிந்த பொருளாக வருது, நீரோடை அதை விளக்க பயன்படுற பொருளாக வருது. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒற்றுமை பொதுத்தன்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதனுடைய தோற்றம். இப்ப இதை வச்சு கொண்டு நாங்க அணி விளக்கம் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இங்க அணி தொடர்பான கேள்விகளையும் நாங்க எதிர்பார்த்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் சாம்பி குருத்தும் சருகான வெள்ளர்கள். சாம்பி என்று சொன்னா சாம்பி போர் என்று சொன்னா வாடி போறது, வாடி. குருத்தும் சருகான என்று சொன்னா குருத்தும் கூட சருகா போயிட்டா கருகி போயிட்டு சொல்லி அர்த்தம். குருத்தும் கருகி போன வெள்ளருகு. அப்ப அந்த புல் என்ன புல் என்று பாத்தீங்கன்னா அருகு, அதுலயும் வெள்ளருகு என்று சொல்லிக்கிறாங்க. வாடி குருத்தும் சருகாய் போன, அதாவது வாடி கருகி போன வெள்ளருகு. சப்பி என்று சொன்னா இதுவும் பேச்சு வழக்கு சொல்லலாம். சாப்பிட்டு உண்டு என்று சொல்லி சொல்லலாம். வயிற்றை சரி கட்டி என்று சொன்னா வயிற்றை சரி செய்து. இப்ப வந்து பாருங்க, இந்த சூழல் பற்றிய விவரிப்பு இன்னும் நம்மளுக்கு தெளிவாக காட்டுறாங்க. அது ஒரு வளமற்ற வறண்ட நிலம் என்றது எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் அங்க புல்லு கூட சரியா வளரல. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கும். அது வாடி போயிடுச்சு, அதனுடைய குருத்து கருகி போயிடுச்சு, இப்படி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்ல, பசுமையான புல்ல அந்த பசு சாப்பிட இல்லை, அந்த வாடி போய் சரியா இருக்கிற அந்த புல்லை சாப்பிட்டு வயிற்றை சரி செய்து கொண்டு சாய் பொழுது என்று சொன்னால் சூரியன் சாய்கின்ற பொழுது, அதாவது மாலை பொழுது, மாலை பொழுதில் அப்பாடா என்று களையாறும் பசு ஒன்று.
அப்பாடா என்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒலி குறிப்பு சொல். இந்த பாடல்ல நம்ம மொழிநடை எழுப்புல தேவைப்படும் பல ஒலி குறிப்பு சொற்கள் வந்து கொண்டிருக்கு. அதுல முதலாவது சொல் பார்க்கிறோம் வந்து அப்பாடா. இந்த சொல்லுக்கு நாங்க அர்த்தம் சொல்ல இயலாது, இது ஒரு ஓசை, ஆனா நாங்க பேச்சு வழக்குல இதை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து பாருங்க, களைப்பாரும் பசு ஒன்றின் பக்கத்தில் வந்து பழகும் இரு காக்கைகள். இப்ப அந்த புல்லை சாப்பிட்டு கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பசுக்கு பக்கத்துல வந்து 2 காக்கைகள் வந்து பழகுதான் என்று சொன்னா பாருங்க, தொண்டு செய்கிறோம் என்று இந்த போலி தொண்டர்கள் வந்து அவங்க தானாகவே என்ன செய்வாங்க, முன் வருவாங்க. இப்ப வந்து இந்த காகங்கள் ரெண்டும் பசுவோடு பழகுற மாதிரி தான். காகங்கள் தானாகவே வந்து பசுவோட பழகுற மாதிரி இந்த போலி தொண்டர்களும் எங்க சுரண்டல்ல ஈடுபட போறாங்களோ அங்க தானாகவே முன் வந்து என்ன செய்வாங்க, அந்த மக்களோடும் பழகி கொள்வாங்க. அப்ப கேள்வி எங்களுக்கு கேட்கறதுக்குரிய மாதிரி நாங்க விடைகளை மாற்றி சொல்லிக் கொள்ள முடியும். அது தெளிவா விளங்கிட்டு இப்ப இதுவரைக்கும் வந்து சூழல் பற்றிய வர்ணனை இருக்குது, பசு பற்றிய வர்ணிப்பு இருக்குது. விலங்குன்னு சொல்லி கேட்டால் நீங்க அதுக்குள்ள சொல்லலாம். பசு பற்றிய வர்ணிப்பு இருக்குது, அது நேரடி கேள்விகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒலி குறிப்பு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது, இதுக்குள்ள அணி இருக்குது. இவ்வளவும் வந்து பாடல்ல ஒரு பகுதி. இந்த பாடல்ல 8 பகுதிகள் இருக்குது. அதுல முதலாவது பகுதி இது. நீங்க பக்கத்துல சைட்ல அப்படி பாடல் உங்கள்கிட்ட இருந்தா நோட் பண்ணி வச்சு கொள்வீங்க. சூழல் வர்ணனை, பசு பற்றிய வர்ணனை, உவமை அணி, ஒலி குறிப்பு சொல். அப்ப திரும்ப ஒரு தரம் பாடலுக்குள்ள நீங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசியா மீட்டர் பார்த்து போகக்குள்ள இது கடை 2 பார்க்கறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெட்கத்தை விட்டு, வெட்கத்தை விட்டு, வெட்கம் என்றால் நாணம் தெரியும் உங்களுக்கு. விரைந்து பசு மீதில் சொன்னா விரைவாக பசுக்கு மேல மீது. ஏறி இறங்கி இருந்து, ஏறி இறங்கி இருந்து விளையாட்டில் ஊறி, விளையாட்டில ஊறி உணர்ச்சியிலே ஒற்றுமையை காட்டும். என்ன உணர்ச்சி என்று சொல்லி பாத்தீங்கன்னா காதல் உணர்ச்சி. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காதல் வயப்பட்டாக்களுக்கு புறச்சூழல் வந்து எப்படி இருக்குது, யார் தங்களை பாக்குறாங்க, அது பற்றி கவலை இருக்காது. இது உயர்தனை பொருட்களிடம் மட்டும் இல்ல, அது எங்களுக்கு அகரணை பொருட்கள்கிட்டையும் அந்த விடயத்தங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூச்சம் வெக்கம் இது இல்லாம இந்த பறவை ரெண்டும் என்ன செய்தால் அந்த பசுவை வச்சுக்கொண்டே அதுக்கு முன்னால அந்த பசுக்கு மீது ஏறுறதும் இறங்குறதும் இவங்க இந்த காதல் விளையாட்டுகளை விளையாடுறதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சூழல் வர்ணனைக்குள்ள அடுத்ததா வந்து நாங்க விலங்குகள் பற்றிய ஒரு பசு பற்றிய ஒரு வர்ணனை பார்த்தோம். அடுத்தது பறவைகள் பற்றி வர்ணிக்கிற பகுதி கூட நாங்க இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குள்ள சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, கஷ்டமா எதுவும் இல்லை. அடுத்த பகுதிக்கு போங்க. சுடலையிலே, சுடலை என்றால் இங்க வந்து சுடலை என்று சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க பிணங்களை புதைக்கிற வழக்கம் இருக்குது. புதைக்கிற வழக்கம் இருக்கிறார்கள் இடுகாடு என்று சொல்லுவாங்க. பிணங்களை எரிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வந்து அதை சுடுகாடு என்று சொல்லி சொல்லுவாங்க. இது ஊரினுடைய ஒரு எல்லைப்புறம் ஒதுக்குப்புறத்துல இருக்கும். வண்ணார் செலவை செய்யும் கேணி. வண்ணார் என்று சொன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா செலவை தொழிலாளிகள். செலவை தொழிலாளிகள் செலவை செய்கின்ற சொன்னா செலவை செய்யறால் உடுப்புகளை செலவு செய்யறத சொல்றது, துணி துவைக்கிறன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. கேணி, கேணி என்று சொன்னால் ஒரு நீர்த்தேக்கம், ஒரு கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வடபால் என்று சொன்னால் வடபால் வடப்பக்கம். இப்ப சேர்த்து பாருங்க, சுடலையில இந்த செலவை தொழிலாளர்கள் துணியை செலவை செய்கின்ற கேணிக்கு பக்கத்துல வடக்கு பக்கத்துல விழுதூன்றி என்று சொன்னால் விழுதுகளை ஊன்றி. இப்ப ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆலமரத்துல இருந்து விழுதுகள் வரும், அது நிலம் நோக்கி வந்து அந்த கிளைகளை தாங்கி கொண்டு இருக்கும். அப்ப அது அந்த மரம் உறுதியாக நிலைச்சு நிற்கிறதுக்கு அது உதவும். அது விழுதுகளை ஊன்றி வாழும். வடக்கிளையில் என்று சொன்னால் வடக்கிளை ஆலமர கிளை, அந்த ஆலமர கிளையில இதை கொண்டு கூட்டுங்க வாழும். எது வாழும் என்றால் எங்களுக்கு பின்னால வரும்போது புரியும். கூடு கட்டும் நோக்குடன், கூட்டினை கட்டுகின்ற நோக்கத்துல
குச்சி வகை சேகரிக்க என்று சொன்னால் ஒரு காகம் வந்து கூடு அமைக்க வேண்டும் என்றால் அது குச்சிகளை சேகரிக்கும். அந்த குச்சிகளை சேகரிக்கிற நோக்கத்துடன் எண்ணத்துடன் சேகரிக்க பாடுகின்ற அண்டங்காக்கைகள் தாம் அவைகள். இதை பிரிச்சு கொள்ளுங்க, தாம் அவைகள். அப்ப இங்க ஏறி இறங்கி விளையாடின காகம் எது என்று காகங்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க குடியிருக்கிற சூழலங்களை சொல்லப்பட்டிருக்குது. சுடலையில குடியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆலமர கிளையில தான் இவங்க கூடு கட்ட போறாங்க. அதுக்காக குச்சிகளை சேகரிச்சு கொண்டிருக்கிறார்கள் தான் இவங்க. இப்ப பசுக்கு பக்கத்துல என்னத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஓரளவு புரியும். இப்ப அந்த கூடு அமைக்கிறதுக்கு பசுவில இருந்து ஏதாச்சும் தங்களுக்கு தேவைப்படும், அதுக்காக அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. முதல் எப்படி என்ன செய்யறாங்க, வந்த உடனே அந்த அவங்க முடியப்படுங்கிற நடவடிக்கைகள் இறங்க இல்லை. முதல் பசுவோட பழகுறாங்க, ஏறி இறங்கி விளையாடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க சுரண்டல்ல ஈடுபட போறாங்க. இப்ப பாருங்க, இது வரைக்கும் சொல்லப்பட்ட விடயத்துல என்னென்ன கேள்விக்கு நீங்க தயாராயிருக்கிறீங்கன்னா, ஒன்று அந்த வறட்சியான சூழல் பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பசு பற்றிய வர்ணனை பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் காகங்கள் பற்றிய வர்ணனை பார்த்திருக்கிறோம். காகங்களினுடைய வாழ்விடம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஓமை அணிகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒலி குறிப்பு சொல் பார்த்திருக்கிறோம். இப்ப 6, அதாவது மொழி நடைக்குள்ள வேற மொழி குறிப்பு சொல். இப்ப 6 கேள்வி கிட்ட உங்களுக்கு இப்போதைக்கு வந்துச்சு. அடுத்தது பாருங்க, கொசுக்கள் படைகள். இப்ப கொசுக்கள் என்று சொன்னா நம்ம ஈயத்தான் கொசு என்று சொல்லுவோம். இங்க அதைத்தான் கொசு வண்டி இந்த ஆசிரியரும் சொல்லுகிறார். பெரிய நீலாவணை பகுதிகளிலையும் கொசு என்று சொல்லி ஈயத்தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில எல்லாம் நுழம்ப கொசு என்று சொல்லுவாங்க. நாங்க அப்படி யோசிக்க கூடாது. இப்ப கொசு எங்க இருக்கும் என்று சொன்னா, இப்ப ஒருவருக்கு காயம் என்று சொன்னா அந்த காயத்துல அதை உணவாக உண்றது கொசுக்கள் இருக்கு. அழுக்குகளை உண்றது அதனுடைய வேலையா இருக்கும். இப்ப பசுக்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா கொசுக்கள் அதிகமா தங்கி கொள்ளும், தங்களோட உணவு தொகையை பூர்த்தி செய்வது. அப்ப அந்த கொசுக்களை இந்த பசு எப்படி விரட்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாலின் மூலமாகத்தான் விரட்டி கொள்ளும். அந்த செயல் சொல்ல போறாங்க பாருங்க. கொசுக்கள் படைகள். படைகள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டம். மொயின்ன்றது நாங்க இன்னும் ஒரு ஒலி குறிப்பு சொல் பார்க்கிறோம், மொயின். இது இப்ப நிறைய கொசு இருக்கக்குள்ள அதை நாங்க விரட்டும் போது அதை எல்லாம் சேர்ந்து எழும்போது எழுகின்ற சத்தம் இந்த சத்தமாக இருக்கு. இந்த கூட்டம் என்றதால இப்படி ஒரு சத்தம் சொல்லிக்கிறாங்க. குழல் கேட்டு. குழல் என்று சொன்னால் குழலோசை. அந்த சத்தத்தை குழலோசையாக சொல்றாங்க. அதை கேட்டு சாட்டை விசுக்கும். சாட்டை விசுக்கும் என்றால் சாட்டையை போன்றும் வீசுகின்ற பசு வாலில் தொங்கும் கருங்குழல். பசுவின் வாலில் தொங்குகின்ற கருங்குழல் என்றால் இது பண்பு தொகை. கருமையான கூந்தல். குழல் என்றால் கூந்தல், கருங்குந்தல் என்று சொன்னால் கருமையான கூந்தல். கருமையான கூந்தலில் கட்டாது அலைகின்ற காட்டெருமை போல் பெண்கள். இங்க ஒரு உவமையை பயன்படுத்திக்கிறாங்க. கட்டாது அலைகின்ற காட்டெருமை என்று சொன்னா கட்டுப்பாடின்றி அலைகின்ற காட்டெருமைகளை போல. இப்ப காட்டெருமையோட பேர் ஒப்புடுறாங்கன்னு சொன்னா இது பாத்தீங்கன்னு சொன்னா அளவிலும் பெருசா இருக்கு. எருமை மாற்ற அளவுக்குள்ள யோசிச்சிட்டாங்க. பேர்ல கொஞ்சம் நல்ல வளர்ச்சியான பேர் நினைச்சு கொள்ளுங்க. கட்டுப்பாடின்றி அலைகிறன்னு சொன்னா இப்ப இவங்க நிறைய பேர் இருக்கிறதால இப்ப சுதந்திரமா இப்போ உங்களோட தலையில அப்படி இருக்கான்னு இருந்தீங்கன்னு சொன்னா அதை அனுபவிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அது எங்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பையே உண்டு பண்ணும். பேன் தலையில் ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அது மிச்சம் வெறுப்பை ஏற்படும். இது நாங்க என்று சொல்றபடியா அதை எளிமையா எங்களால அதுக்கு நிவாரணம் தேடிக்கொள்ள முடியும். பசுவால அதுக்கு சிரமமா இருக்கும். இப்ப அவங்களுக்கு இந்த பேன்கள் சிரமமா இருக்கிறதால இதையும் நம்ம ஒரு இடையூறா சொல்றோம். பசுவை நாங்க மக்களா எடுக்கும் போது பசுன்றது ஒரு இடையூறு. அவங்களோட வாழ்க்கையில வர சில இடையூறுகள்ல அது ஒன்று சொல்றோம். இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் மூலமாக இன்னும் ஒரு இடையூறு நம்ம சொல்றோம். இங்கேயும் பாருங்க, கட்டுப்பாடின்றி அலைகின்ற காட்டெருமையை போல பெண்கள். கிட்ட நெருங்கி என்று சொன்னா அதன் அருகே. மயிர் கோதி என்று சொன்னா மயிர் என்றால் முடி, அந்த முடியினை விலக்கி வாயூரில் தேன் குத்துகின்ற காக்கை குடும்பம். இதை உயர்நிலை பாங்கில் அவர் சொல்லியிருக்கிறார்.
இந்த பெண்கள் ஒருவருக்கு ஒரு பேன் பார்க்கும்போது அமர்ந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனை பிடிச்சி கையில வச்சு ஒரு சவுண்டோட குத்தி கொள்வாங்க. அதை வாய் ஊறி பேன் குத்துறான்னு சொல்லி சொல்றது. அப்படி இந்த காகங்கள் செய்தான்னு சொல்லிக்கிறது அது உயர்துணை பாங்கு. இந்த காகங்கள் இந்த பேனை பொறுக்குன்றதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப கதை எப்படி நகர்ந்து போகணும் உங்களுக்கு விளங்குது. நீரற்ற ஒரு ஓடையில புல் வளர்ந்து கிடக்குது. கருகி போன குருத்து கருகி போன வாடிய அந்த புல்ல பசு கொண்டு சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்குது. ஓய்வெடுக்கிற பசுக்கு பக்கத்துல வந்து காகங்கள் பழகுது. பழகி கொண்டு இருக்கிற காகங்கள் எங்க இருக்குன்னு சொன்னா சுடலையில இருக்கிற ஆலமர கிளையில தான் அது கூட அமைக்க போகுது. அந்த காகங்கள் வந்து இப்ப பசுவினுடைய வாயில இருக்கின்ற பேன்களை பொறுக்கி எடுக்கிறாங்க. இந்த செய்தி நம்மளுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த சொல்ற பதங்களை கவனிச்சு கொள்ளுங்க. பொது தொண்டில் வைத்திருக்கும் நம்பிக்கை. இப்ப காகங்கள் செய்யறது வந்து வெளிப்பார்வையிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு பொது தொண்டு மாதிரி தெரியுது. அது அந்த பசுக்கு வந்து இவங்க உதவி செய்யற மாதிரி தெரியுது. வாழ்த்த தகுந்ததுவேன்னு சொன்னா இத வாழ்த்த வேணும். தன்னிலம் கருதாமலுக்கு இந்த காகங்கள் வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கு என்று சொல்லி சொல்றார். இப்ப தொடர்ச்சியா வந்து பாருங்க. அப்பொழுதில் அப்பசுவுக்கு ஆத்திரமேன் வந்தது. இப்படி பொது தொண்டில ஈடுபடுற மாதிரி எங்களுக்கு இருக்குது. அந்த வாய்மொழியில இருக்கிற பேன்களை இவர் பொறுக்கி குத்தி கொண்டிருக்கிறாராம். இந்த குடும்பம் குத்தி கொண்டிருக்கிறாம். அந்த வேளையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பசுமாடு கோபப்படுது. அந்த பசுமாயிற்கு கோபம் எப்படி விளக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. அதை நம்ம ஒரு கல்வியா எடுத்துக் கொள்ளலாம். சப்பழிந்து போன வயிற்றை சடார் என்று, இதுல சடார் என்றதை குறிப்பிடுக்க உணர்ந்தீங்க. அது கூட ஒலி குறிப்பு சொல். அது சடார் என்றது ஒலி குறிப்பு தானே தவிர அந்த சொல்லுக்கு வேற பொருள் கிடையாது. சப்பழிந்து காணப்படுகின்ற தன்னுடைய வயிற்றை சடார் என்று அதை விரைவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. விரைவாக தூக்கி, வால் தூக்கி என்று சொன்னா வாலை தூக்கி சுழற்றி அண்டங்காகங்களை, அந்த அண்டங்காகை மட்டும் நேரத்தோட நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த காகங்களை தாக்கியது. கொம்பை தரை நோக்கி தாழ்த்தியது. அப்ப மிச்சம் மாடுக்கு மிச்சம் கோபம் வந்து என்று சொன்னால் இந்த செயற்பாடுகள்ல அதை ஈடுபடும். அதை எங்களுக்கு அவர் காட்டியிருக்கிறார். வாழை சுழற்றுறது, கொம்பை தரை நோக்கி தாழ்த்துது. இது அந்த மாடு பசுவடைந்த கோபத்தை விவரிப்பதாக இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6வது பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, காக்கை ஏதும் கதையாமல் வேறு புறம் நோக்க. காக்கை வந்து இப்படி பசு கோபப்பட்ட போது காக்கைகள் வந்து எதுவும் பேச இல்லையா, அது வந்து வேறு புறம் நோக்க என்று சொன்னா வேறு புறம் நோக்கி செல்லுது என்று சொல்லி அதனுடைய பொருள். பசுமாடு ஊர் நோக்கி நடக்கிறது. இப்ப பசுமாடு ஊர் நோக்கி போகுதா, காகங்கள் ஒரு வேறுபுறமாக போக பசுமாடு வேறுபுறமாக போயிட்டு. இப்ப இதை ஒருவர் அந்த அவதானிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய நிலை என்னன்னு சொல்லி பாருங்க. தொண்டுக்கு நன்றி துளியுமற்ற மாடிதன்று. தொண்டுக்கு நன்றி, அது விரிவா சொல்ல வேண்டாம். செய்த தொண்டுக்கு நன்றி துளியுமற்ற மாடிதென்றால், துளியுமற்றது என்றால் சிறிதும் இல்லாத மாடு இது என்று அண்டங்காக்கைகள் அரைமொழி. இதுல வார வார்த்தையை கவனிங்க. அரைமொழி என்று சொல்லி சொல்லப்பட்டு, அரைமொழி என்றால் கூறுகின்ற வார்த்தைகள். அண்டங்காகங்கள் கூறுகின்ற வார்த்தைகளே உண்மை என எண்ணி, அந்த அண்டங்காகைகள் கூறிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்த தொண்டுக்கு நன்றி சிறிதுமற்ற மாடு. இப்படி அந்த அண்டங்காகங்கள் சொல்லியிருக்கு. அத உண்மை என்று எண்ணி இவர் ஒப்புக்கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. அது எழுதுறதுக்கு இடம் போதாததால நான் எழுதி கொள்ள இல்லை. இப்ப அதை சொல்றேன், கவனித்து கொள்ளுங்க. வேகமா புறணும், வேகமா இயங்குறதால காக்கைகள் சொண்டுகளை பார்த்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா காகங்கள் சொல்லுது வந்து செய்த தொண்டுக்கு நன்றி சிறிதும் இல்லாத மாடு என்று சொல்லி சொல்லுது. அது உண்மை என்று நினைச்சு கொண்டு இவர் காகத்தினுடைய சொண்டை பார்த்தாராம்.
சுருக்கன்றது உள்ளத்தில். இப்ப நீங்க அந்த சுருக்கன்றதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த சுருக்கன்றது ஒலி குறிப்பு சொல். உள்ளத்துல சுருக்கன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. அது என்ன காரணம் என்று சொல்லி பாருங்க. தொண்டுக்கு கூலியவை கொண்ட பசுவால் மயிலை. தொண்டுக்கு கூலியாக அவை எடுத்துக்கொண்டது எதென்று சொல்லி பார்த்தீங்கன்றால் பசுவினுடைய வால்முடி என்று சொல்லி சொல்லப்பட்டது. வால்மயிரை கண்டேன். இதென்ன கணம்? கணம் என்று சொன்னால் சுமை. தொண்டர் உங்கள் சொண்டினிலே என்றேன். இது என்ன சுமை? தொண்டராகிய உங்களுடைய சொண்டில் என்று சொல்லி அவர் கேட்டாராம். சுடலையிலே ஆலமரம் நோக்கி அவை சென்றமர்ந்து கொண்டு என்னை பார்த்து சிரித்தனவே என்று சொல்லி கவிதையை முடிச்சிருக்கிறார். இப்ப கடைசியா எப்படி அது முடியும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அந்த பறவைகளை விழிச்சு கேட்கிற மாதிரி, உங்களோட சொண்டில என்ன சுமை என்று சொல்லி அவர் கேட்கிறார். தொண்டராகி உங்களுடைய சொண்டில என்ன சுமை என்று சொல்லி கேட்டதும் பறவைகள் ஆலமர கிளையில போய் அமர்ந்தபடி சிரிக்கிறார். அந்த சிரிப்பு ஒரு ஏளனமான சிரிப்பு என்று சொல்லி நம்ம விளை கொள்ளுவோம். இப்ப கவிதை என்னை பொறுத்தவரை சிரமம் இல்லை. இப்ப நான் கொஞ்சம் விரைவாக கழிச்சு போற மாதிரி விளங்குது. திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் 4 தான். நான் ஆனால் ஒரு 10 கேள்விக்கு அதிகமா நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த 10 கேள்விகளுக்கும் விடை குறிப்புகளையும் நான் இப்போதே ஓரளவுக்கு சொல்றேன். இலகுவானதுகளுக்கு சொல்ல இல்லை, கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுகளுக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப கேள்விகள் நோட் பண்ணி கொள்ளுங்க. புரட்சியாக இருக்கிறேன். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்கு ஆரம்பத்துல இருந்தே போவோம். அந்த கேள்விகள் 2 விதமா இருக்கும்னு சொன்னேன். ஒன்று அமைப்பு ரீதியான கேள்விகள், இன்னொன்று உள்ளடக்க ரீதியான கேள்விகள். ஒரு கேள்வி சூழல் வர்ணனை. நம்ம ஏற்றிருக்கமா சொல்றோம், அதை விரிவா வேற மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஒன்று சூழல் வர்ணனை. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பசுபாடு பற்றிய வர்ணிப்பு. இரண்டாவது பசுமாடு பற்றிய வர்ணிப்பு. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் காகங்கள் பற்றிய வர்ணிப்பு. இது அவங்க சில வழிகள்ல எளிமையா சுருக்கி விலங்குகள் மற்றும் பறவைகள் முதலானவை பற்றிய வர்ணிப்புன்னு சொல்லி கேட்கலாம். கண்ணை உண்டாக்கி கேட்டாலும் கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் காகங்களின் வாழ்விடம். இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நேரடி கேள்விகள். காகங்களின் வாழ்விடம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பசுவினுடைய கோபம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவும் நேரடியாக கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து இன்னும் கொஞ்சம் கிரகிக்கக்கூடிய மாதிரி கேட்கிற கேள்விகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கவிதை மூலமாக விளக்கப்படுகின்ற கருத்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். இத மைய கருத்து என்று சொல்லி கேட்கலாம். இந்த கவிதையினுடைய கரு என்று சொல்லி கேட்கலாம். எப்படி ஒரு மொழியினைய பயன்படுத்தி இதை கேட்கலாம். அதாவது இதுக்குள்ள விளக்கப்படுற அடிப்படை கருத்து என்று சொல்லி கேட்கலாம். அந்த கருத்தை புலவர் எவ்வாறு விளக்கி இருக்கிறார், அல்லது அதை விளக்குவதற்கு கவிஞர் கையாண்டு இருக்கின்ற உத்திகள் என்று சொல்லி கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கவிதைக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அணிகள் கேட்கலாம். அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கு பசு, காக்கைகள், தேன், கொசு முதலானவை எவ்வகை குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன, அல்லது இவை குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது தொடர்பான ஒரு விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கலாம். குறியீடுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், அல்லது படிமங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கவிதைக்கு தொண்டு என்ற தலைப்பு பொருந்துகின்ற விதத்தை விளக்க சொல்லி கேட்கலாம். அடுத்தது இந்த கவிதையில பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மொழி நடை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்ப ஒவ்வொன்றா முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லி போறோம். தொண்டு என்ற இந்த தலைப்பு இந்த கவிதைக்கு எப்படி பொருந்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க வாழ்ற இந்த உலகத்துல உண்மை தொண்டர்களும் இருக்கிறாங்க, போலி தொண்டர்களும் இருக்கிறாங்க. நல்லா அவதானிச்சு கொள்ளணும். அப்ப உங்க ஐடியா வரும்பொழுது நல்ல தொண்டர்களும் இருக்கிறாங்க, போலி தொண்டர்களும் இருக்கிறாங்க. தொண்டு எண்ணல் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால், தன்னலமற்று நாங்க பிறருக்கு செய்கின்ற உதவிதான் தொண்டு. அப்ப தொண்டுல தன்னலம் இருக்கக்கூடாது, அதாவது சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லாமலுக்கு, தன்னலம் இல்லாமலுக்கு நாங்க பிறருக்கு செய்கின்ற உதவிதான் தொண்டு.
அப்படி செய்கின்றவர்களைத்தான் நாங்கள் தொண்டர் என்று சொல்லி சொல்லலாம், உண்மை தொண்டர்கள் என்று சொல்லி சொல்லலாம். அதாவது தன்னலமற்று பிறருக்கு உதவி செய்பவர்களை நாங்க தொண்டர்கள் என்று சொல்லி சொல்லலாம், உண்மை தொண்டர்கள் என்று சொல்லலாம். போலி தொண்டர்கள் என்றால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னலத்தோடு செயற்படுபவர்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட புறநலம் பேணுகின்ற தன்மை இருக்காது. அதனால போலி தொண்டர்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி உண்மை தொண்டர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றத மறைமுகமாக இந்த கவிதை எங்களுக்கு அடையாளப்படுத்துறதால தொண்டு என்ற தலைப்பு மிக பொருத்தமாக அமைகிறது என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். அப்போ ஒரு கேள்விக்கு விடல நாம சொன்ன நிறைய விஷயங்கள் வருது, நீங்க அவதானிச்சிருப்பீங்க. தொண்டென்றால் என்ன என்று சொல்லி கேட்டா, தன்னலமற்று நாம் பிறருக்கு செய்கின்ற உதவி என்று சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு பூரண புள்ளி வழங்க முடியாது. அதால அது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம், இப்ப நம்ம சொன்ன மாதிரி அது உங்களோட மொழிநடையில ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும். தொண்டு என்றால் என்னன்றது கொடுக்குறீங்க. அடுத்தது, இந்த கவிதையின் மூலமாக ஆசிரியர் வாசகர்களுக்கு சொல்ல வர விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இதே விஷயம்தான் இன்னும் கொஞ்சம் மாறுது பாருங்க. நாங்க படிக்கிற ஒரே விஷயம்தான் கேள்விக்குரிய வேலையை அது மாறி போகும். அதை எப்படி எழுதுற அந்த ஆற்றல் மட்டும் இருந்தீங்கன்னா போதும், ஒரு சின்ன விஷயம் தான். ஐயோ நம்ம இப்படி படிக்கலன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க இது எப்படி மாறப்போதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை அனுப்பிச்சு கொள்ளுங்க. இந்த கவிதை மூலமாக வாசகர்களுக்கு ஆசிரியர் என்ன உடையதை சொல்ல வர என்றால், தலைப்பின் பொருத்தப்பாடு சொன்ன விஷயங்கள் அப்படியே வரும்போது பாருங்க அப்படி மாறி வருவதை கவனிப்போம். தன்னலமற்று பிறருக்கு உதவி புரிபவர்கள் தான் தொண்டர்கள். இங்கு சுயநலவாதிகளை ஆசிரியர் கவிதையில் வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலம் மக்களுக்கு சுயநலமற்ற உண்மை தொண்டர்கள் எவ்வாறு இருப்பாங்கன்றத மறைமுகமாக விளக்குறது தான் இந்த கவிதையினுடைய நோக்கமாக இருக்கு. இப்ப இதை நீங்க மேலும் பிரிச்சு எழுத போறீங்கன்னா, இதுக்கு அவர் மாடை இப்படியும் காகங்களை அப்படியும் இப்படி எல்லாம் பயன்படுத்திக்காரு, அதையெல்லாம் நீங்க சொல்லி போவீங்க. அது உங்களோட ஆற்றல், உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து, நீங்க ஒதுக்குற டைமை பொறுத்து. ஆனா நேரத்தோட நான் டைம் பிரிச்சு தரும் போது சொல்லியிருக்கிறேன், ஒரு கேள்விக்கு 30 நிமிடத்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. 30 நிமிடத்துக்கு குறைவாக எங்கெல்லாம் உங்களால டைமை சேகரிக்க முடியுமோ சேகரிக்கீங்கன்னா, சில கேள்விகளை இன்னும் தெளிவானது. திருக்குறளுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் டைமை கூடுதலா செலவு பண்றது உங்களுக்கு அது பிரியோசனமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஓரளவுக்கு டைமையும் நீங்க சர்வ் பண்ணி கொள்ளக்கூடிய இடங்கள். அப்ப இதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள அணிகளை கேட்கும் போது நீங்க தெளிவா இருக்க வேணும். இதுக்குள்ள உவமை அணிகள் பயன்படுத்திக்கிறாங்க. சில குறியீட்டு பாத்திரங்கள் வருது, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்குது, பசு யாராக அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிவிட்டோம் என்றால் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், மொழிநடை தொடர்பாக கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மொழிநடையை நீங்க வாசிக்குள்ளே புரிஞ்சிருப்பீங்க. நாங்க ஒரு கம்பராமாயணம் படிச்ச மாதிரி இது இல்லை. நாங்க படிச்ச சங்க பாடல்களை போலியோ, தேம்பாவணியை போலியோ, காரணமாலையை போலவோ இது இல்லை. இதுல பயன்படுத்திக்கிற வார்த்தைகள் எல்லாம் எளிமையாக இருக்குது. அந்த பிரதேச மக்களுக்கு இது மிச்சம் எளிமையான சொற்களாக இருக்கும். அப்ப ஒரு கவிதை எங்க வெற்றி பெறுது, சுப்பிரமணிய பாரதியார் எங்க வெற்றி அடைஞ்சார்னு சொன்னா, அவர் கவிதைகளை எளிமைப்படுத்தினவர். இப்ப அவர் கூற கருத்து சாதாரண மக்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி. அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் இந்த கருத்தை யாருக்கு, பண்டிதர்களுக்காக சொல்றாருன்னு பார்த்தோம்னா இல்ல, சாதாரண பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறாரு. அவருடைய எண்ணமா இருக்குது. அவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்குது. அவங்க தேசத்துல பயன்படுத்துற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். இப்ப இதெல்லாம் நாங்க மொழிநடைக்கு கொண்டு வருவோம். எளிமையான மொழிநடை, இனிமையான ஓசை, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கதை கூறுகின்ற புத்தி, ஒரு கதை மூலமாக கருவினை விளக்குகின்ற போக்கு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் வாழ்கின்ற சூழலை வெளிப்படையாக காட்டுகின்ற, யதார்த்தமாக காட்டுகின்ற தன்மை, தேவையான இடங்கள்ல ஒலிக்குறிப்பு சொற்கள், தேவைக்கு உரிய வகையில அணிப்பிரயோகங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா குறியீட்டு பாத்திரங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக என்ன இருக்குது, எதுகை மோனை பயன்பாடு. இப்போ இந்த ஓசை இன்பம் ஒரு பாடலுக்கு வரக்குள்ள இந்த எதுகை மோனை பயன்பாடுகள் அதுக்குள்ள இருக்கும்.
இப்ப இதெல்லாம் பிரதேச பேச்சு வழக்கு மொழிகள். இப்படி பல்வேறு விடயங்களை நீங்க அதுல மொழிநடைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப மொழிநடை என்று சொல்லும் போது அதை எப்படி எழுதலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து எழுத்துல இருந்து யோசிங்க. இதுக்குள்ள தமிழ் மொழி எழுத்துக்களோட கிடந்த எழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க, இதுக்குள்ள இல்ல, அப்ப அதை பேச வேண்டிய அர்த்தம் இல்லை. அடுத்த சொற்களை வந்து பாருங்க, இதுக்குள்ள வடமொழி சொற்கள் இருக்குதா, பிறமொழி சொற்கள் இருக்குதா, தமிழ் மொழி சொற்கள் இருக்கான்னு பாருங்க. அப்ப சொல்ல வச்சுக்கொண்டு அந்த மொழியினுடைய நம்ம கலைக்கலாம். அடுத்தது சொற்றொடர்களுடைய பயன்பாடுகளை பாருங்க, வாக்கியங்களை பாருங்க. அடுத்தது பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த உரையாடல், அந்த அந்த உரைநடையை பாருங்க, அது எளிமையானதா இருக்கான்னு சொல்லி அதுல இருக்க ஓசையை பாருங்க. இப்படி எல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எளிமையாகவே கொஞ்சம் விடயங்கள் அதிகமான விடயங்கள் எழுதுறதுக்கு வந்துடும். அப்ப இது என்னன்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க அணியை பெட்டி காய்க்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரமா மேற்கொள்ளுக்குள்ள அதை போட்டு காட்டக்குள்ள இன்னும் கொஞ்சம் உங்களோட விடை வந்து தெளிவா போகும். நீங்க ஒலிக்குறிப்பு சொற்களை கதைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த அப்பாடா, சடார் அப்படியான சொற்களை நீங்க போட்டு காட்டும் போது அது இன்னும் கொஞ்சம் உறுதிப்பாடா அந்த விடை வரப்போகுது. அப்ப அதுல இருந்து சிக்கல். இதை ஒவ்வொரு பாடல்களுக்கும் இது தொடர், ஒவ்வொரு கவிதைகளுக்கும் இது பொதுவான கேள்வியாக வரும். மொழிநடை, ஆசிரியர் கூறவார விடயம், தலைப்பின் பொருத்தப்பாடு, அதுக்குள்ள அதனுடைய கரு, இப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் பொதுவா வார விடயமா இருக்கு. அடுத்தது என்ன போல இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நேரடி கேள்விகள் கேட்கும் போது சிக்கல் இல்லாமலுக்கு உங்களால இது சொல்ல முடியும். நான் இதை முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேப்பர் போட்டு விடுவேன். பேப்பர் எப்ப போடுவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாடல் பேப்பர் முச்சு பெற்றதுக்கு பிறகு தான் மாடல் பேப்பர் போடுவேன். நான் இப்போ ஒரு தரம் இந்த கேள்வி எழுதாதவர்களுக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விடுறேன் அந்த கவிதைக்குரிய கேள்விகளை. சில கேள்விகள்லாம் போட்டுக்கிறேன். இப்ப நான் நிறைய கேள்வி சொன்னேன், ஆனா அதுல ஒரு சில கேள்விகளை நான் போட இல்லை. போட்டுக்கிற கேள்விகள் முக்கியமான கேள்வி, நீங்க பயிற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய கேள்விகள். அதை நீங்க செய்து பாருங்க. அதுல உங்களுக்கு விளங்காத கேள்விகள் இருந்தால் மட்டும் நீங்க என்ன கனெக்ட் பண்ணி கொள்ளலாம்.